ஜியோ ஹாட்ஸ்டார்லேருந்து டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி பிக் பாஸ் டைம்ஸ்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் அன்னைக்கு டேயில் உள்ள முக்கியமான ஈவெண்ட்ஸை வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி போடுவாங்க. அதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, எஃப்ஜேயும் பார்வதியும் இன்றைக்கி ஜெயிலில் இருக்காங்க. எஃப்ஜேயோட ஃபேஸ் கிளியராக தெரியுது, பார்வதியோட ஃபேஸ் தெரியல. லைட்டாக ஒரு ஆரஞ்ச் ஷேடில் ஒரு ட்ரெஸ் தெரியுது. அது வந்து பார்வதி தான் போட்டிருக்காங்க ரேங்கிங் டாஸ்கில். ஸோ அதை வச்சு எஃப்ஜே அண்ட் பார்வதி ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு வரும்போது எஃப்ஜே தான் 2 டாஸ்க்கு ஜெயிச்சு கொடுத்தாரு. எப்படி எஃப்ஜே வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் இதில் வருவார் அப்படிங்கிறது தெரியல. பார்வதி ஏதோ ஒரு ரோல் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த அரசி டாஸ்கில் த்ரூ அவுட் த டாஸ்க் வந்து லைவாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒஸ்ட் பர்ஃபார்மர் லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. வியானா, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரம்யா, இவங்கெல்லாம் அதிகமாக தெரிஞ்ச மாதிரி தெரியல. கெமி ஒரே ஒரு சண்டை போட்டாங்க. ஆப்வியஸ்லி அவங்களாம் பிரஜைகள், ரொம்ப பண்ண முடியாது. இருந்தாலும் கெமி ஒரே ஒரு சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு எதுவும் தெரியல. ரம்யா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கமருதனோட பண்ணாங்க. அது போக பார்த்திங்கன்னா வியானாவை நான் எதுலேயுமே பார்க்கல. ஆருயிர் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர பிச்சு உதறிட்டாங்க. மற்றபடி எல்லாருமே ஏதோ ஒரு ரோல், அவங்களுக்கு கொடுத்த ரோல் பண்ணியிருக்காங்க. திவாகருமே ஏதோ ஒன்று அவரோட ரோல் ஏதோ பண்ணியிருக்காரு. கானா, வினோத் அண்ட் அரோரா வந்து ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்வதி அண்ட் எஃப்ஜே வந்து ஜெயிலுக்கு தகுதியானவங்களா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.